Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 10 circlesல example number 2 பார்க்கலாம். If two intersecting chords of a circle, ஒரு circle ரெண்டு intersecting chordsனா என்ன அர்த்தம்? End points lying on the circle. அப்போ கிடைக்கக்கூடிய லைன் செக்மெண்ட் இஸ் கால்ட் அ கார்டு. அப்போ ஏபிங்கிறது ஒரு கார்டு, சிடிங்கிறது இன்னொரு கார்டு. இது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணுற பிளேஸ் வந்து இ. ஓகே, மேக் ஈக்குவல் ஆங்கிள்ஸ், ஓகே, வித் டயமீட்டர் பாசிங் த்ரூ their பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த ரெண்டு கார்டு ஏபியும் சிடியும் மீட் பண்ணுற பிளேஸ் தட் இஸ் கால்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஏ. இந்த இ, ஓகே, இந்த ஈங்கிற பாயிண்ட் வழியாக தான் ஒரு டயமீட்டர் பாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கார்டு டயமீட்டருக்குள்ளே மேக் பண்ணுற ஆங்கிள் ஈக்குவல். இதுவும் இந்த கார்டும் டயமீட்டர் கூட வித் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இதுதான் ஆங்கிள் 1. அந்த ஆங்கிளும் அதே மாதிரி இந்த டயமீட்டர் வித் இந்த கார்டு வித் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இ, இந்த கார்டு இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ப்ரூவ் தட் கொடுத்துட்டாங்க. அதையே என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க? கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஏபி ஈக்குவல் டு சிடின்னு அப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி இந்த சம்மை ப்ரெசென்ட் பண்ணலான்னு பாருங்கள். லெட் ஏபி அண்ட் சிடி பி டூ கார்ட்ஸ் இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட் இ. நம்ம அப்படி தான் எடுத்துருக்குறோம். ஏபிசிடி ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிறது ஈங்கிற பிளேஸில். இப்போ பிக்யூங்கிறது கார்டு, ஓகே, சாரி, பிக்யூங்கிறது ஒரு டயமீட்டர், ஏன்னா பாசிங் த்ரூ சென்டர், அதனால் இட் இஸ் அ டயமீட்டர் த்ரூ இ சச் தட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஏஇக்யூ is equal to angle DEQ. இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்தாச்சு. வாட் டு ப்ரூவ்? ஏபி ஈக்குவல் டு சிடின்னு அப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ ட்ரா பர்பெண்டிகுலர்ஸ் OL அண்ட் OM ஆன் கார்ட்ஸ் ஏபி அண்ட் சிடி ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ எப்படி ட்ரா பண்ணுறோம் பாருங்கள். OLல ஏபிங்கிற கார்டுக்கு பர்பெண்டிகுலராகவும், OM ட்ரா பண்ணுறோம், பர்பெண்டிகுலர் டு த கார்டு சிடியாகவும் ட்ரா பண்ணுறோம். எனக்கு இப்போ ட்ரையாங்கிள் OLE இந்த ட்ரையாங்கிள் கிடைச்சாச்சு. ஒரு ட்ரையாங்கிளில் உனக்கு 3 ஆங்கிள் இருக்குன்னு தெரியும். ஸோ சம் ஆஃப் த 3 ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. தட் இஸ் கால்ட் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். அப்போ என்ன கிடைக்கும்? ஆங்கிள் LOE இந்த ஆங்கிள் ப்ளஸ் angle OEL இந்த angle plus MLO angle இந்த angle is equal to 180 degree. ஓகேவா? இப்போ இதில் இந்த angle 19 தெரியும் இல்லையா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த angle 19 நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? இந்த 180, இந்த 90 அதர் சைடுக்கு கொண்டு வரோம். 180 மைனஸ் 90 மைனஸ் ஆங்கிள் OEL, இந்த OELஐ ரைட் சைடுக்கு கொண்டு வந்துடுறோம். இப்போது ஆங்கிள் OEL பாருங்கள், OEL நான் என்ன சொல்லிக்கலாம்? OEMன்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் இந்த ஆங்கிளும் சேம் தானே, அதுதானே கொடுத்துருக்கிற கண்டிஷன். ஸோ நான் என்ன சொல்லலாம்? OEL ஆங்கிள் அண்டு OEM ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளும் சேம். ஸோ OEMன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 90. இந்த 90க்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்? இந்த ஆங்கிள் 90க்கு எடுத்துக்கிறேன். அப்போ ஆங்கிள் OME, ஓகே, மைனஸ் இந்த ஆங்கிள் ஆஸ் இட் இஸ். அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்குது பாருங்கள். இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் இது ரெண்டையும் 180 கூட சப்ராக்ட் பண்ணுறாங்க. இது என்னது? இதனோட அர்த்தம் என்னன்னா பாருங்கள், உங்களுக்கு புரியலைன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன் ட்ரையாங்கிள் எது? OEMல அதே தான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி என்னாகும்? இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா you will get 180. அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு? OME இந்த ஆங்கிள் OME. ஓகே, அடுத்தது என்ன? MEO ப்ளஸ் MEO ப்ளஸ் EOM, கரெக்ட்? EOM இல்லைன்னா MOE ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது இந்த ஆங்கிள் ப்ளஸ் இது 180 டிகிரியா? இந்த OMEங்கிறது 90, OMEக்கு பதிலாக 90 சப்ஸ்டியூட் பண்ணுவேன்.
இந்த 90யை இந்த சைடு நான் கொண்டு வந்துடுவேன். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் MOE மட்டும் நீ எடுத்துக்கோ. ஆங்கிள் MOE இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது 180, இது 90, அந்த சைடு வரும்போது -90 ஆயிரும். ஓகே, ஆர் ஆங்கிள் OME 90யே வேண்டாம், இப்படியே வச்சுக்கோ. மைனஸ், அதாவது 180 மைனஸ் திஸ் ஒன் மைனஸ் இந்த ஆங்கிள், ஏன்னா MOE பற்றி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ MEO ஆங்கிள் மைனஸ் MEO. புரியுதா? இப்போ MEOங்கிறது என்ன? MEOவும் இந்த ஆங்கிள் என்ன? MEOவும் ஓகே, MEO இந்த ஆங்கிளும் OEMங்கிறது சேம் தான். ஏன்னா மிடில் ஒன் சரியாக இருந்தால் சரி, நான் இப்படியும் மெஷர் பண்ணலாம், இப்படியும் மெஷர் பண்ணலாம். ஸோ நான் இது என்ன சொல்லுவேன்? ஆங்கிள் MOE ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் OME. ஓகே, மைனஸ் இந்த ஆங்கிள் தான் எனக்கு என்னது? OEM. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சைடுக்கு வாங்க. இதுதான் நீங்கள் கடைசி லைனில் இருக்கிறது. இது என்னது? ஆங்கிள் MOE. ஸோ ஆங்கிள் LOE பாருங்கள், ஆங்கிள் LOEவும் ஆங்கிள் MOEவும் சேமாக இருக்குது. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்குது. இதை தான் நான் 2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? ஆல்ரெடி இதுவும் சேம், இதுவும் சேம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் OLE அண்டு OME, ஸோ மேலே இருக்கிற ட்ரையாங்கிளையும் இதையும் நான் கன்சிடர் பண்ணுறேன். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் சேம். எந்த ரெண்டு ஆங்கிள்? ஆங்கிள் LEO ஈக்குவல் டு ஆங்கிள் MEO. ஓகே, இந்த ரெண்டு ஆங்கிளும் சேம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? இதுவும் சேம். எது? LOE ஆங்கிள் ஈக்குவல் டு MOE ஆங்கிள். இதுவும் சேம். ஓகே, அடுத்தது என்ன? EOங்கிறது என்ன? காமனானது. இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கு ரெண்டுக்குமே காமனான சைடு இது தான். அப்போ இந்த சைடு ஒட்டியே தான் இந்த ஆங்கிள் இருக்குது. அப்போ இது என்னது? ASA. ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு. ASA ரூல் ஆஃப் கான்க்ரோயன்ஸ் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரோயன்ட். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரோயன்ட்னா நம்மளுக்கு சிபிசிடின்னு என்ன அர்த்தம்? கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ரோயன்ட் ட்ரையாங்கிள்ஸ். அதாவது கான்க்ரோயன்ட் ட்ரையாங்கிள்ஸோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஆங்கிள் சேம் சொல்லிட்டோமா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆங்கிள் சேமாக இருக்கணும். இந்த சைடு காமனாக இருக்கா? இது ரெண்டு சேம், இது ரெண்டு சேமாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவை என்ன? OL is equal to OM. பாருங்கள், OL is equal to OM. எனக்கு இதுவும் தேவைன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இது ஒரு கார்டு தானே, இந்த கார்டுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகே, இதுவும் ஒரு கார்டு தான், இது ஒரு பர்பண்டிகுலர் லைன். நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த கார்டு சென்டர் கூட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவோ அதே டிஸ்டன்ஸில் தான் இந்த கார்டும் சென்டர் கூட இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா OLலும் OMமும் சேம்னா சென்டர்லேருந்து இந்த கார்டுக்குள்ள டிஸ்டன்ஸும் அதே மாதிரி இந்த கார்டுக்கும் சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது. அப்படின்னா இந்த கார்டு ரெண்டு ஈக்குவல் தானே. இதுதான் நம்ம படிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி ஒரு ரிசல்ட்டு. அப்போ AB ஈக்குவல் டு CD. இதை தானே ப்ரூவ் பண்ணணும், கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல்னு. தட்ஸ் ஆல். ஸோ இந்த சம் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிற அந்த 4 லைன்னா, இஃப் த 2 கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர்லேருந்து ரெண்டு கார்ட்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. தென் the 2 cards are equal. அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு கார்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு கார்ட்ஸ் என்ன? AB ஈக்குவல் டு CD. That is the 2 cards are equal, hence proved.